நாளைக்கு எபிசோட்ல நம்ம அண்ணாமலை கிட்ட வசமா நம்ம ரோகிணி வந்து மாட்ட போறா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அண்ணாமலை வந்து வீட்லயே இருக்க எனக்கு போர் அடிக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனா அண்ணாமலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல நான் வெளியே எங்கேயாச்சும் வேலைக்கு போனா கொஞ்சம் எனக்கு நிம்மதியா இருக்கும், நைட்டு நல்லா தூக்கம் வரும், வேலை செய்யாம தூங்குறதுனால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. நிறைய இடத்துல சொல்லியும் வச்சிருப்பாரு. இப்ப நம்ம அண்ணாமலைக்கு வேலையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வேலை என்ன வேலை அப்படிங்கறத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அது இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி வந்து கிறிஸ்துவ ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்கூலுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு வேலை கிடைச்சிட்டு அப்படிங்கிற விஷயத்த முத்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கு அண்ணாமலை கால் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, கிறிஸ்து அங்க இருந்து ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல கிறிஸ்து ஓடி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அம்மா சீக்கிரமா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை பார்த்து அண்ணாமலை வந்து அம்மாவா இந்த பையனுக்கு அம்மா கிடையாதுலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து ரோகிணி வாரா. இதை பார்த்து அண்ணாமலை வந்து அதிர்ச்சி அடைறாங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம மரத்துக்கு பின்னால இருந்து ஒளிஞ்சிருந்து நம்ம அண்ணாமலை என்ன விவரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. நம்ம ரோகிணி வந்து நம்ம அண்ணாமலையை பார்க்கவே இல்லை. அது பாட்டுக்கு நம்ம கிறிஸ்துவ ஸ்கூல்ல சேர்க்கறக்காண்டி பேரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அண்ணாமலை இது என்ன விவரங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து முத்துட்டையும் சொல்ல போறாங்க, நம்ம விஜய் அட்டையும் சொல்ல போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ரோகிணி கூடிய சீக்கிரத்துல மாட்ட போறா. அந்த நாளுக்கு தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல விரைவில் நடக்கும். நம்ம சந்தோஷமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.